இயேசு கிறிஸ்துவை மிக கேவலமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிற உலகம் இது. பாவத்தை போற்றுகிற உலகம், பரிசுத்தரை உதாசீனப்படுத்துகிற உலகத்துல நம்ம வாழ்றோம். அந்த நேரத்துல நம்மளும் சேர்ந்து அவரை மறுதலிச்சிருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, if there is one point of time that I need you, it is this time. நீங்க தப்பு செஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை அவர் துண்டிக்க விரும்பாத தேவன். அதனாலதான் ஆதாம் தப்பு செஞ்சதுக்கு அப்புறம், ஆதாமே இவனை விட்டோம்னா போயிடுவான், கர்த்தருடைய வார்த்தையை நினைப்பூட்டணும், நான் இன்னும் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த கோழி. லூக்காவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 61வது வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து 3 தடவை மறுதலித்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். மறுதலிச்சது பேதுரு, ஆனா கர்த்தர் பேதுருவை பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த யாருக்கு விரோதமான பாவம் அப்படின்னா பேதுரு செஞ்சது மட்டும் அது டைரக்டா கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமானது. இவரை யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டார். நேத்து வரைக்கும் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் they were too close with each other. இயேசு கிறிஸ்துவும் ஒருத்தர் மிகவும் அதிகமாய் நேசித்தார் என்றால் அது பேதுரு தான். பேதுருவும் தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு, இவர் தான் என்னுடைய பிராண சிநேகிதன், நீ எங்க போனாலும் நான் வருவேன் ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நான் உங்களை பின்தொடர்வேன் அப்படின்னு வாக்கெல்லாம் கொடுத்தாரு. கர்த்தருக்காக கடல் மீது கூட நடக்க துணிந்தவர், கர்த்தரை அவ்வளவாய் நேசித்தவர். பீட்டர் knew Jesus more than anyone else. அங்க உள்ள எல்லாத்தை விட பேதுருக்கு தான் அதிகமா தெரியும். ஏன்னா எங்க போனாலும் கர்த்தர் பேதுருவை கூப்பிடுவார். ஆனா இயேசு கிறிஸ்து பிடிபட்ட உடனேயே பேதுரு சொல்றாரு, இவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு. இந்த சத்தத்தை கேட்கும் போது இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னா அந்த பிரதான ஆசாரியனுடைய வீட்டுல அங்க இருக்கிறார். அவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்க அவரை நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இயேசு கிறிஸ்துடைய காதுகள் பேதுனுடைய சத்தத்திற்கு திறந்திருக்கு. இதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஒரு பிராண சிநேகிதன், உங்களுடைய நண்பன், இவனை யாருன்னே தெரியாதவன், அயோக்கிய பைய அப்படின்னு சொன்னா உடனே நம்மளுடைய நிலை என்னவா இருக்கும்? நம்மளுடைய இருதயம் எல்லாம் கொந்தளிக்கும். கோபத்தினால எழும்போம். அடுத்தது நம்ம சொல்வோம், நீ என் மூஞ்சிலே முழிக்காதடா, இவன் என் சாவு கூட வரக்கூடாது, இவன் மூஞ்சிலே நம்ம முழிக்க கூடாது. அவருடைய முகத்தை பார்ப்பது நமக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அப்படிதான் பேதுரு கர்த்தருக்கு செஞ்சாரு. கர்த்தர் என்ன செஞ்சிருக்கணும்னா, இனிமேல் நான் உன் முகத்தை பார்க்கவே கூடாது, இனிமேல் நீ என்ன பார்க்கவே கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கணும். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு? பேதுருவை திரும்பி பார்க்கிறார். ஹல்லேலூயா. What sort of compassion must Jesus have? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விதமான மனதுருக்கம் இருக்குமானால், சற்று நொடிக்கு முன்பாக ஒருவன் தன்னுடைய சிநேகிதர், தான் ரொம்ப நம்பின ஒரு ஆளு இவ்வளவு கேவலமா தூஷித்ததுக்கு அப்புறமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பார்க்கல, நோக்கி பார்த்தாராம். இந்த எபிரேய மொழியில கோடு போட மாட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா 2 முறை சொல்லுவாங்க. ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வைத்திருக்கிறார் அப்படின்னா நான் கண்டிப்பா வச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்ப நோக்கி பார்த்தாருன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? சும்மாலாம் பார்க்கல, அவனை பார்க்கணும், அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவனை பார்க்கணும். அந்த பார்வை சாதாரண பார்வை கிடையாது, அது ஒரு ஆழமான பார்வை, அது ஒரு மனதுருக்கத்தின் பார்வை, அது கோபமான பார்வை இல்லை என்பதை விளக்கும் பொருட்டாக வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நோக்கி பார்த்தார். பேதுனுடைய மனம் கடினப்பட்டது நிமித்தம் தான் தேவனையே தூஷிக்கிறார். ஒரு விசை ஒரு விதமா கடினப்படும், 2வது தடவை மறுதலிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கடினப்பட்டிருக்கும், 3வது தடவை பாவம் செய்யும் போது இன்னும் அதிகமாய் கடினப்பட்டதினால்தான் அதிகமாக தூஷிக்கிறார். பாவம் செய்ய 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 இருதயம் கடினப்பட்டு கொண்டே போகும். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பாவங்கள் அவருக்கு விரோதமா செய்யப்பட்ட போது அவருடைய மனசும் கடினப்பட்டிருக்கணும். ஆனா அவருடைய மனசு கடினப்படலை. அவர் அதே மனதுருக்கத்தோடு பேதுருவை பார்த்தார். ஹல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கும் நீங்கள் உங்களுடைய மன கடினத்தின் நிமித்தம்
கர்த்தருக்கு விரோதமாக எதையாகிலும் நீங்கள் செய்திருப்பீர்களானால், இனிமேல் கர்த்தருடைய முகத்தை நான் பார்க்கவே முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாதான். ஏன்னா உங்களுடைய இருதயம் கடினப்பட்டுருச்சு. நம்மளால அவரை பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு அவர் நம்மை பார்க்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார். பேதுருவால பார்க்க முடியாது கர்த்தரை. பேதுருவால கர்த்தருடைய முகத்தையே பார்க்க முடியாது. ஏன்னா தூஷிச்சுட்டு எப்படி கர்த்தரை போய் பார்ப்பான்? பார்க்க முடியாது. கர்த்தருக்கு இது நல்லா தெரியும். பேதுருவால என்னை பார்க்க முடியாது, அதனால நாம் பேதுருவை பார்க்கட்டும் என்று மனதுருக்கத்தோடு பார்த்தார். இப்ப இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போகும்போது இங்க பேதுரு பேசிட்டு இருக்காரு. இப்படி போயிடலாம், இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் போயிடலாம். ஆனா என்ன தெரியுமா செய்யறாரு? இயேசு கிறிஸ்து இப்படி போகாம அவனை திரும்பி பார்க்கிறார். It takes a lot of effort to see the person who has just denied him. பார்க்காமே போயிருக்கலாம். ஐயோ வேண்டாம், அவனுக்கு நம்ம அவனை பார்க்க வேணாம் ஓடு. ஆனா என்ன தெரியுமா செய்யற? இயேசு கிறிஸ்து நின்று இல்ல போற வாக்குலயே அவரை திரும்பி அவனுடைய முகத்தை பார்க்கிறார். இங்க எல்லாம் அவரை ரொம்ப பொலைட்டா கூட்டிட்டு போயிருப்பாங்களா? இயேசு கிறிஸ்துவ கண்டிப்பா பொலைட்டா கூட்டிட்டு போய், அவர் கைதி. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? The Lord turned and looked straight upon Peter. King James versionல the Lord turned and looked upon Peter. உங்களுக்கு சிலர் துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, உங்களை நீ எல்லாம் உருப்படவே மாட்ட வாழ்க்கையில அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டாங்கன்னு வைங்க, நீ எல்லாம் எங்கடா சமுதாயத்தில் முன்னேற போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்க அந்த நபரை எப்போ தெரியுமா பார்ப்பீங்க? அப்படியே பார்க்க நேரிட்டுச்சுன்னா, நீங்க போய் ஒருத்தன்ட்ட போய் கையேந்தி கடன் வாங்கும்போது அவனை பார்க்க விரும்ப மாட்டீங்க. இல்லை கஷ்டப்பட்டு ஏதோ நீங்க வேலை செய்யும்போது அப்போ நீங்க பார்க்க விரும்ப மாட்டீங்க. ஏதோ நீங்க ஒரு கார்ல போறீங்க, இல்லை ஒரு ஏர்போர்ட்ல நீங்க ஒரு ஃப்ளைட்ல ஏற போறீங்க, அப்போதான் நீங்க அவனை பார்க்கணும்னு நினைப்பீங்க. நான் சொல்ல வர்றது புரியுதா? உங்களுடைய தாழ்வில் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து he is a convict right now. இப்போ அவர் குற்றவாளி. நேத்து வரைக்கும் அவர் மேசியா. பேதுருனுடைய பார்வையில் நேத்து வரைக்கும் அவர் மேசியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மேசியா. இப்பொழுது அவர் குற்றவாளி. இப்பொழுது அவர் கைதி. ஆனா அந்த நேரத்துல கூட கர்த்தர் என்ன பண்றாரு? தன்னுடைய மனதுருக்கத்தின் பார்வையை பேதுரு பக்கம் திருப்புறார். என்ன சொல்ல வரார்னா, கர்த்தர் பேதுரு கிட்ட, பீட்டர், இஃப் அட் ஆல் தேர் இஸ் ஒன் டைம் தட் ஐ நீடட் யூ, இட் இஸ் திஸ் டைம். ஐ நீட் யூ பீட்டர். எனக்கு நீ தேவை. இட்ஸ் ட்ரூ தட் யூ டினைட் மீ. என்ன நீ மூர்க்கமான வார்த்தைகள்லாம் பேசின, என்ன நீ மறுதளித்தது உண்மைதான். ஆனாலும் எனக்கு நீ வேண்டும். ஐ நீட் யூ. I need you more than at any point of time. I need you right now. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் அவருடைய சமூகத்தை தேடாமல் கர்த்தரை மறுதலித்து நீங்கள் தூர போயிட்டீங்களா? கர்த்தருக்கு விரோதமாக உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கடினப்பட்டு இருக்கிறதா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, if there is one point of time that I need you, that is now. I cannot afford to miss you, Peter. என்னுடைய மகிமை எல்லாம் நான் இழந்து விட்டேன். என்னுடைய நண்பர்களை எல்லாம் நான் இழந்து விட்டேன். உன்னை நான் இழக்க மாட்டேன். உங்களை இழக்கவும் கர்த்தருக்கு மனமில்லை. அவர் இப்ப அற்புதம் செய்யற கிறிஸ்து கிடையாது. அவர் ஒரு சாதாரண குற்றவாளி. அந்த நேரத்துல கூட மறுதலித்த ஒருத்தனை திரும்பி பார்த்த இந்த அன்பை பேதுரு புரிஞ்சிட்டு தான் he went out and wept bitterly. ஐயோ, இவரெல்லாம் நான் போய் மறுதலிச்சிட்டேன். இப்ப கூட என்ன பார்க்கறாரு? I couldn't do anything that I promised him to do. நான் இதெல்லாம் செய்வேன், உங்களுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னேனே, இப்ப நான் எதுவும் செய்ய முடியல. அவர் என்னை பரிதபிப்போடு பார்க்கிறார். இப்ப கூட என்னை தன்னுடைய முகத்தை மறைக்காம பரிதபிப்போடு என்னை பார்க்கிறார். எவ்வளவு ஒரு மனதுருக்கத்தோடு பேதுருவை பார்த்தாரோ அதே மனதுருக்கத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல சில வாக்கெல்லாம் கர்த்தர் கொடுத்திருப்பீங்க. ஆண்டவரே, நான் மரணமானாலும் ஜீவனானாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னா சொல்லியிருப்பீங்கல்ல. சொன்னீங்களா? சொல்லியிருப்போம். உங்களுக்காக நான் இறுதி வரை வாழ்றேன் ஆண்டவரே, இறுதி வரை என் மூச்சு உமக்கத்தான்லாம் நீங்க சொல்லியிருப்பீங்க. இப்ப கர்த்தர் உங்களை திரும்பி பார்க்கிறார். இப்பதான்டா நீ எனக்கு அதை செய்யணும். இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றேன்னு சொன்னா ரொம்ப பெருசாலாம் நம்மளை பார்க்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை மிக கேவலமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிற உலகம் இது. பாவத்தை போற்றுகிற உலகம். பரிசுத்தரை
உதாசீனப்படுத்துகிற உலகத்துல நம்ம வாழ்றோம். அந்த நேரத்தில் நம்மளும் சேர்ந்து அவரை மறுதலிச்சிருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, if there is one point of time that I need you, it is this time. ஹalleluya. நம்மளுடைய பதில் என்ன? பேதுரு உடனே போய் மனம் கசந்து வெளியே போய் அழுதாராம். மனம் கசந்து அழுதார். ஏன்னா இந்த நேரத்தில் கூட என்ன அவர் விடலை பாரு, இந்த நேரத்தில் கூட என்ன அவர் விடலை பாரு, நான் அவரை மறுதலிச்சிட்டேன். ஆனா தன்னுடைய மனதுருக்கத்தை என் மேல இருந்து அவர் நீக்கி போடலையே, என்ன அவர் இன்னும் தேடுறாரே. தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மானதானந்தமே, தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மானதானந்தமே, செய்யனின் செம்பாதம் சேவிக்கையு வேளை ஐயா நின் அடிபணிந்தே, செய்யனின் செம்பாதம் சேவிக்கையு வேளை ஐயா நின் அடிபணிந்தே. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதுதான் உண்மையான சந்தோஷம், உண்மையான அமைதி. அதுதான் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், உங்களுடைய எல்லா உண்மை இல்லாத தனத்திலும், நீங்கள் உங்களுடைய எல்லா மன கடினத்திலும், உங்களுடைய எல்லா முறுமுறுப்பிலும், உங்களுடைய எல்லா மறுதலித்த நிலையிலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு மாறவில்லை. அவர் உங்களை தேடுகிறார். அவருடைய அன்பு உங்களுக்காய் காத்திருக்கிறது என்பதுதான் உண்மையான சந்தோஷம். சொல்லுவீங்களா? மரணமோ ஜீவனோ மகிமையோ பூமியோ வறுமையோ வரும் காலமோ, மரணமோ ஜீவனோ மகிமையோ பூமியோ வறுமையோ வரும் காலமோ, வேறு சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை, வேறு சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நேசிக்கிறார். அவர் உங்கள் மீது கொண்டுள்ள நேசம் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய கணக்கில் எடுத்துக்கங்க, நமக்கு விரோதமா ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான்னா நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? அவன் தானே தப்பு செஞ்சான், வந்து மன்னிப்பு கேட்கட்டும். அவன் தானே தப்பு செஞ்சான், அவன் தான் வரணும், நான் ஏன் போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்கு கர்த்தர் பேதுருனுடைய கண்ணீருக்காய் காத்திருக்கவில்லை. பேதுருனுடைய குற்ற மனசாட்சிக்காக காத்திருக்கவில்லை. பேதுருனுடைய மனஸ்தாபத்திற்காய் காத்திருக்கவில்லை. அவர் முந்தி பேதுருவை நோக்கி பார்க்கிறார். And God takes up the initiative of getting Peter back. Hallelujah. பேதுரு கர்த்தரோடு சேர வேண்டும் என்பதில் முதல் ஸ்டெப்பை பேதுரு எடுத்து வைக்கல. ஏன்னா அவருடைய இருதயம் கடினமா தான் இருக்கு. அந்த முதல் ஸ்டெப்பை கர்த்தர் எடுத்து வைக்கிறார். நீங்கள் கர்த்தரோடு சேர வேண்டும், நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த முதல் ஸ்டெப்பை கர்த்தர் தான் எடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் இன்று தன்னுடைய அன்பினால் உங்களை பார்க்கிறார். உங்களை மீண்டுமாய் தன்னுடைய சமூகத்தில் சேர்க்க அவர் விரும்புகிறார். தன்னுடைய பிரசன்னத்தினால், தன்னுடைய சந்தோஷத்தினால் உங்களை நிறைக்க அவர் முதலடி எடுத்து வைக்கிறார். அவர் உங்களை தேடி பார்க்கிறார். ஆதாம் தப்பு செஞ்சிட்டாரு. ஆண்டவரே என்னை மன்னியும், நாங்கள் செய்தது தவறுன்னு ஆதாம் கர்த்தரை தேடி போல, ஆதாம் கர்த்தருடைய சமூகத்தை தேடி போல, கர்த்தர் தான் ஆதாமை பார்த்து கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவர் கடவுள் ஆதாம் தேடி வரட்டும் காத்திருக்கல. அவர் சத்தியபரர், ஆதாம் தேடி வரட்டும் காத்திருக்கல. அவர் பரிசுத்தர், ஆதாம் தேடி வரட்டும் காத்திருக்கல. ஆனா இவரு
விழுந்து போன மனிதனை அவர் தேடி திரிகிறார். ஒரு 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 10 நிமிஷத்துல இயேசு கிறிஸ்துவனோடு வாழ்ந்த உறவு, அவர் பில்ட் பண்ண உறவெல்லாம் போயிருச்சு பேதுருக்கு. அதுக்கப்புறம் பேதுரு அவரை பார்க்கல. பேதுரு சிலுவையில கிறிஸ்து மரிச்சு தொங்கும் போது பேதுருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை யாராச்சும் நியூஸ் சொல்லியிருப்பாங்களா, ஜீசஸ் இஸ் டெட், இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டாரு. The Jesus that you and I were following is dead. யோவான் சொல்லியிருக்கலாம், அவர் செத்துட்டார், நான் பார்த்தேன். இப்ப பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, the last thing that Jesus knew of me is that I denied him 3 times. கடைசியா இயேசு கிறிஸ்துக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நான் அவரை மறுதலித்து விட்டேன். திரும்ப போய் அவர் காலை பிடிச்சு கூட நான் மன்னிப்பு கேட்க முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு இந்த பேதுரு ஒரு 3-4 நாள் கஷ்டப்பட வேண்டி இருந்துச்சு. அப்படிலாம் பேதுரு கஷ்டப்படக்கூடாது. நான் அவனை பார்க்கலன்னா அவன் செத்தே போயிடுவான். That is why I need to see him compassionately. நான் அவனை பார்க்க வேண்டி இருக்கு. Hallelujah. Look at the concern that Jesus has for us. பேதுரு மேல எவ்வளவு ஒரு பரிதபிப்பு. நான் மட்டும் அவனை பார்க்கலன்னா அந்த 3 நாள் அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். பிரியமானவர்களே, பிரிஞ்சு போனது பேதுரு. ஆனா எவ்வளவு கன்சிடரேட்டா, எவ்வளவு கன்சர்ன்டா கர்த்தர் இருக்கார் பாருங்க. அதே போலதான் உங்களும் மேலேயும் என் மேலேயும் இன்னைக்கு இருக்கிறார். நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்தா கூட இப்படியே நம்ம அவனை விட்டுட்டோம்னா அவனால தாங்க முடியாது. இப்படியே விட்டுட்டோம்னா இந்த மகளால தாங்க முடியாது. ஏதாவது நல் வார்த்தையை சொல்லி அவளை நம்ம தேற்றுவோம், ஏதாவது நல் வார்த்தையை சொல்லி அந்த மகனை தேற்றுவோம் என்று அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி கொண்டுதான் இருக்கிறார். அதே போல தாவீதை எடுத்துக்கோங்களேன். தாவீது தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணி 1 வருஷ காலமாலும் ஒண்ணுமே அவருக்கு தெரியல. தாவீது தானே தேடி போயிருக்கணும் கர்த்தரை. நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புறாரு கர்த்தர் தாவீதுக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க எத்தனை பேர் இதில் இது இப்படி இப்ப நான் சொல்ற இடத்துல புரிஞ்சுக்கோங்க. என்ன நீ மறந்து போயிட்ட, தூது விடுறாரு. நான் ஒன்னும் ஓ நினைப்பாதான் இருக்கேன், நான் ஒன்னும் ஓ நினைப்பாதான் இருக்கேன், நான் உன்னை மறக்கல, நீ தான் மறந்துட்ட என்ன. இன்று கர்த்தர் அதே சத்தத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். ஏன் திரும்பி பார்த்தாருன்னு நான் சொன்னேன். ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அவர் திரும்பி பார்க்க வேண்டி இருந்ததுன்னா, God doesn't want to snap ties even after you have committed that sin. நீங்க தப்பு செஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை அவர் துண்டிக்க விரும்பாத தேவன். அதனாலதான் ஆதாம் தப்பு செஞ்சதுக்கு அப்புறம், ஆதாமே இவனை விட்டோம்னா போயிடுவான். I'm still in search of you. He wanted to establish the communication that he had once with you. உங்களோட முன்னாடி எப்படிப்பட்ட தொடர்பில் அவர் இருந்தாரோ அதே தொடர்பை அவர் மீண்டுமா ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதே தொடர்பு அவருக்கு வேணும். அதை அவர் கட் பண்ணவே மாட்டார். எத்தனை ஆச்சரியமான உண்மை இது. காயின் கொலை பண்ணதுக்கு அப்புறம் கர்த்தர் தான் போய் காயின்ட்ட பேசினார். கர்த்தர் தான் பேசுறார். பேதுரு தப்பு செஞ்சிட்டார். இப்ப தன்னுடைய பார்வையினால் திரும்ப அந்த லிங்கை ஏற்படுத்துறார். கர்த்தர் உங்களோடு மீண்டுமாய் தொடர்பில் இருக்க விரும்புகிறார். அதுக்கு தான் பிரியமானவர்களே இந்த கோழியை கூவ வச்சார். கர்த்தர் சொன்னார் முன்னாடியே, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன மறுதலிப்பாய். என்னத்துக்கு நீ என்ன மறுதலிப்பாயின்ட்டு போயிருக்கலாம்ல, நீ என்ன 3 தடவை மறுதலிப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் கர்த்தர் சொல்றாரு சேவல் கூ? ஏன்னா இந்த சேவல் கூவலன்னு வைங்களேன், அப்பயும் பேதுருக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம கர்த்தரை மறுதலிச்சிருக்கோன்ட்டு. கர்த்தருக்கும் பேதுருக்கும் இருக்கிற அந்த லிங்கை அவர் பிரேக் பண்ண விரும்பாதனால தான் ஒரு கோழியை வச்சிருக்காரு. அந்த கோழி கூவுன உடனே பேதுருக்கு உடனே டக்குன்னு தெரியுமா ஞாபகம் வந்துடும், ஆஹா இதை கர்த்தர் சொன்னாரே, இனிமேல் எனக்கும் கர்த்தருக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் நினைக்க கூடாது. அதனாலதான் கர்த்தர் பேதுரு சொன்னார், நீ என்ன 3 தடவை மறுதலிப்ப இந்த சேவல் கூவுறதுக்கு முன்னாடி. அந்த கூவுற சத்தம் கேட்ட உடனேயே அப்பதான் பேதுரு சென்ஸுக்கு வராரு. ஆஹா இதைத்தான கர்த்தர் எனக்கு சொன்னாரு. அப்ப பேதுருடைய மனசுல டக்குன்னு என்ன தோணி இருக்கும்? எல்லாம் முடிந்ததுன்னு நினைச்சிருக்க மாட்டாரு. இதைத்தான கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, இப்படிதான் நான் செய்வேன்னு சொன்னாரு. கர்த்தருடைய வார்த்தையை நினைப்பூட்டணும், நான் இன்னும் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த கோழி. நிறைய முறைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு கோழியை யூஸ் பண்ணாரு, இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் மூலமா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசலாம், ஒரு நியூஸ் சேனல்ல வர ஒரு நியூஸ் மூலமா வரலாம்,
இல்ல ஒரு சாவு செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்? இன்னும் நான் உன் மேல வச்சிருக்க கிருபை மாறலப்பா, இன்னும் உனக்கு நான் ஜீவனை கொடுத்துருக்கிறேன், உன் வயசு ஆளுங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, நீ இன்னும் உயிரோடு இருக்கிற, நம்ம வயசு ஆளுங்க செத்து போகட்டும், இல்லை நம்மளோட சின்ன வயசு ஆளுங்க செத்து போகட்டும். அது என்ன? தட்ஸ் a மெசேஜ் டு us. இன்னைக்கும் உங்களோட அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன் இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்கணும், ஏன் கோழி கூவணும்? ஒன்னே ஒன்று அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவ கைதி மாதிரி கூட்டிட்டு போறாங்க. பேசுகிற முறையில் இயேசு கிறிஸ்து இல்லை அங்கே. பேதுரு தப்பு செய்வார்னு அவருக்கு நல்லா தெரியும், மறுதலிப்பார்னு தெரியும். நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய நேசம் உன் மேலே உள்ள நேசம் மாறலன்னு இயேசு கிறிஸ்து இருக்கிற சூழ்நிலையில் பேதுருக்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கைதியாக இருக்கார். அதனால தான் எப்படியாச்சும் இதை பேதுருக்கு கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் கோழியை கூவ வச்சாரு. தான் திரும்பி பார்த்தார். Jesus will do whatever it takes to tell you that he loves you. உங்களை நேசிக்கிறேன் என்று அவர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுமோ அப்படி கம்யூனிகேட் பண்ணுவார். பேதுரு கர்த்தரை மறுதலித்தார், ஆனால் கர்த்தர் பேதுருவை மறுதலிக்கவில்லை. நீங்களும் பல நேரம் கர்த்தரை மறுதலித்திருக்கிறீர்கள், ஆனால் இன்று வரை அவர் உங்களை மறுதலிக்கவே இல்லை.